ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். அதாவது இன்றைக்கி புத்தாண்டு மட்டும் இல்லை, நம்ம பத்துமலை முருகனோட 20வது அனிவர்சரி. அதாவது அவரை கட்டப்பட்டு 20 வருஷங்களாக ஆச்சு. அது மட்டும் இல்லை, ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் நேற்று தான் அவரோட ரீபெயிண்ட் ஒர்க்கை முடித்தாங்க. அதனால தான் அவர் எக்ஸ்ட்ராவாக ஜொலிக்கிறாரு. இவர் பார்க்குறதுக்காண்டியே ஒரு வாரம் முன்னுக்கே நான் அப்பாட்ட சொல்லிட்டேன், நியூ இயர் அன்றைக்கி இவர் கண்டிப்பாக பார்க்க வரணுன்னு. அதில் தான் காலையிலேயே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இப்போ பார்த்திங்களா, பன்னீர் அபிஷேகமும் கூட ட்ரோனு வச்சு செஞ்சாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எந்த திசையில் பார்த்தாலும் முருகர் ரொம்ப அழகாக தெரிவார். அதுவும் அந்த பேக்ரவுண்ட், அந்த பச்சை பச்சையாக இருக்கிற அந்த மரங்கள், அப்புறம் இந்த மலைகள், அந்த கான்ட்ராஸ்ட்க்கு அவ்வளோ அழகாக தெரிவார். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் உங்களுக்கு இங்கே வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். மலேசியாவில் இருக்கிற முக்கியமான தலங்கள் இதுவும் ஒன்று. இந்த பத்துமலை முருகனோட யூனிக்னஸ்ஸே அவர் இருக்கிற அந்த ஒன் டோன் கலர் தான். அதனாலேயே நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. வீக்கெண்ட்ஸ் மட்டும் இல்லை, வீக் டேஸும் நிறைய பஸ்ஸு நிறைஞ்சிரும் பார்க்கிங் லாட்டில் இவர் பார்க்கறதுக்காண்டிவே. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு முருகன் சிலையை மலேசியா மண்ணில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்பவும் பெருமையாகவும் இருக்குது. இன்றைக்கி வர பக்தர்லாம் க்யூ பண்ணி அவருக்கு பன்னீர் அபிஷேகம் அவர் காலடியில் செய்கிறதுக்கு வந்திருந்தாங்க. இந்த முருகர் இருக்கார் இல்லையா, இவரோட உருவம் வச்சு கூட நிறைய ஆர்ட் ஒர்க் நான் செஞ்சுருக்கேன். இவரோட சேர்த்து சேவல், மயில், அது மட்டும் இல்லை, அவர் கை தூக்குற மாதிரியும், மாலை ஹெலிகாப்டரில் மூலியமாக வச்சு செய்கிற மாதிரியும் கூட நிறைய நான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் திறந்து பார்க்கலாம். இப்போ உங்களுக்கான ஒரு குட்டி குயிஸ். இந்த முருகர் சிலை இருக்கார் இல்லையா, இவர் ஒரு எத்தனை அடி இருப்பார் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இப்போது நம்ம 272 படிகள் ஏறி மேலே இருக்கிற பத்துமலை முருகரை பார்க்க போகிறோம். இந்த பத்துக்கை படிகள் கூட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய டூரிஸ்டும் நின்று ஃபோட்டோ பிடிப்பாங்க. அது மட்டும் இல்லை, குரங்குங்க இங்கே நிறையா இருக்கும். ஸோ இந்த மங்கீஸ் இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் பார்த்தே வரணும். கீழேந்து வாங்கிட்டு வந்த அந்த அர்ச்சனைகள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக நீங்கள் எடுத்து போகணும். ஏன்னா அவங்க நல்லா அழகாக மோப்பம் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ மேக் ஷுர் சேஃப்டி ஃபர்ஸ்ட். மேலே ஏறத்துக்கு ஒரே வழி தான் இருக்குது, படி ஒண்டி தான். ஸோ பழனியில் இருக்கிற அந்த விஞ்சு, அந்த கேபிள் கார் அது எதுவும் இல்லை. இருந்தாலும் அது ஏற்பாடு செய்கிறதுக்கு ஏதோ திட்டம் போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று கூடி சீக்கிரத்தில் தெரியும். ஸோ நீங்கள் அர்ச்சனை கீழேவும் வாங்கலாம், மேலேயும் வாங்கலாம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த குரங்குக்கு பயந்துட்டு அங்கே கீழே வாங்காமல் மேலே வாங்குவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே டூரிஸ்ட்கான செவினியர் ஷாப்ஸ் கூட இங்கே நிறையாவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கீ செயின், பத்துமலை முருகன் சிலைகள், முருகன் ஃபோட்டோஸ் அதெல்லாம் இங்கே கிடைக்கும். இதுதான் பத்துமலை முருகனோட ஆலயம். இங்கே தைப்பூசம் அன்னைக்கு பார்த்திங்களா நிறைஞ்சிடும் இந்த இடம். முக்கியமாக அந்த காவடி தூக்கிட்டு வராங்க இல்லையா, அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இங்கே தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் அந்த பால் குடம் கொண்டு வந்தவங்க இந்த முருகன் கீழே இருக்கிற அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்வாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சும்மாவா சொன்னாங்க, முருகர் என்றால் அழகு. உங்களுக்கு எப்படின்னு தெரில, ஆனால் முருகரை நான் அவரை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன். கஷ்டங்கள் வரப்போதெல்லாம் அவர் கூடவே இருந்து என்னை கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் கடந்து வந்த அந்த சவால்கள்லாம் ஃப்யூச்சரில் வர அந்த சேலஞ்சஸ்லாம் நம்மளை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு, இது நிஜம். நீங்கள் முருகரை எப்படி பார்க்குறீங்க? முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மேல் பகுதியில் பார்த்திங்களா, முருகர் வள்ளி தேவானியோடு இருப்பார். இன்றைக்கி அந்த சில்வர் கவசம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தாங்க. இங்கே ஒன்று யூனிக்னஸ் என்னென்னா, அந்த மேலே இருக்கிற அந்த ஹோல் இருக்கிறனால அந்த சூரிய ஒளி கீழே அடிக்கும் இல்லையா, அது டைரெக்டாக இந்த டெம்பிள் மேலே படும். இன்றைக்கி கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தனால அந்த எஃபெக்ட் கிடைக்கல. முடிஞ்சால் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியாக சாமிக்கிட்ட வேண்டிட்டு கொஞ்சம் தியானம் பண்ணிவிட்டு இருந்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு உணர முடியும் அவரோட ப்ரெசன்ஸ். இன்னும் ஒரு மாதத்தில் தைப்பூசம், இந்த இடமே நிறைஞ்சிரும். இந்த வருஷம் தைப்பூசம் நானும் என்னோடய ஃபேமிலியும் பிணைங் போடலான்னு இருக்கோம். அங்கே தண்ணீர் மலை கோயில் இருக்குது இல்லையா, அங்கே போகலான்னு திட்டம் வச்சுருக்கோம்.
ஸோ ஒரு வாரம் முன்னிக்கே நான் வந்து பால் குடம் எடுத்துருவேன் இந்த பத்துமலையில். அது எடுத்துகிட்டு தைப்பூசம் அன்னைக்கு நாங்கள் வந்து பிணைங்கில் இருப்போம். இந்த தைப்பூசத்துக்கு நீங்கள் எங்கே போகலான்னு திட்டமிட்ருக்கீங்க? அதுவும் கமெண்டில் போடுங்க. இதோ இந்த முருகர் இருக்கார் இல்லையா, இவர் பார்க்குறப்பெல்லாம் 2023 போன அந்த இந்தியா ட்ரிப்லாம் ஞாபகத்து வருது. ஏன்னா அப்போ நாங்கள் போகிறப்ப பழனி போயிருந்தோம். அது ஒரு அழகான ஒரு அனுபவம். அந்த படிலாம் ஏறி மேலே போகிறதுக்கு அட்லீஸ்ட் எங்களுக்கு 1 hour ஆயிடுச்சு. ஏன்னா அம்மாவும் கூட வந்திருந்தனால அங்கங்கே நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுத்திருந்தோம். அந்த ஞாபகம்லாம் இன்றைக்கி வந்துச்சு. மறுபடியும் இந்தியா போகிறதுக்கு வந்து ஆசைகள் ரொம்பவே இருக்குது. முக்கியமாக பழனி ஆண்டவரை பார்க்குறதுக்கு முருகன் அருளால் அதுவும் நிறைவேறும்னு நம்பிக்கை நிறையவே இருக்குது. இதோட என்னோடய வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னும் என்னென்ன வீடியோ போடலான்னு சஜஷனும் கொடுங்க. கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றுறேன். நன்றி, வணக்கம்.